Hi guys, welcome to Zone 14 Football. இன்னைக்கு நம்ம பிரீமியர் லீக் கேம் வீக் 10 ஓட ரிசல்ட்ஸ் பத்தி பேச போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் கேம் மான்செஸ்டர் யுனைடெட் அண்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட ஹோம் கிரவுண்ட்ல 2-2 முடிஞ்சிருச்சு. யுனைடெட் ஒரு 3 கேம் வின்னிங் ஸ்ட்ரீக்ல வந்தாங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி எண்ட் ஆயிடுச்சு. பட் இந்த 2-2ன்றது டிரா வந்ததே பெரிய விஷயம் ஆயிடுச்சு கடைசியில். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னதான் யுனைடெட் ஸ்ட்ராங்கா ஒரு ப்ரூனோ கார்னர்ல கசமீரோ ஹெட்டர் கோல் அடிச்சிருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயே ஒரு 5 minutes பயங்கர அன்ஸ்டேபிளா இருந்தது யுனைடெட் டிஃபென்ஸ். அதுலேயே 48 and 50th minute 2 கோல் அடிச்சு 2-1 போயிட்டாங்க. மார்கன் கிப்ஸ் ஒயிட் ஒரு செம ஹெட்டர் அடிப்பாரு, அப்புறம் சவோனா ஒரு கோல் அடிப்பாரு. ஸோ அதுலேயே 2-1 போயிடுச்சு. அப்புறம் 80 minutes வரையும் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க யுனைடெட். ஃபாரஸ்டும் சாலிடா விளையாடுவாங்க செகண்ட் ஹாஃப். பட் அதுக்கப்புறம் 81st minute அம்மாது ஒரு ப்ராப்பர் பயங்கரமான வாலி அடிச்சு ஒரு கோல் அடிப்பாரு. 2-2 ஆயிரம். அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம்ல ஃபுல்லா யுனைடெட் ஃபுல் புஷ் பண்ணுவாங்க. அண்ட் அப்போதான் வந்து எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து ஒரு நல்ல செம ஷாட் அடிப்பாரு அம்மாது. அதை வந்து முரிஜோ வந்து கோல் லைன் கிளியரன்ஸ் பண்ணி நம்மளோட யுனைடெட் ஸ்ட்ரான் அவனோட வெட்ட முடியாம ஆக்கிட்டாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி 3 கேம்லேயே அந்த ஸ்ட்ரீக் முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் லாஸ்ட் 4 games அன்பீட்டனா இருக்கிறது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து யுனைடெடுக்கு. ஸோ இதுல இருந்து எப்படி போவாங்கன்னு நம்ம பார்ப்போம். கண்டிப்பா. ஆனா உண்மையிலேயே அவனுக்கு வருத்தமான விஷயம். ஏன்னா கண்டிப்பா ஸ்பர்ஸோட தோப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, இல்ல ஸ்பர்ஸோட டிரா பண்ணுவாங்க, அங்கதான் ஸ்ட்ரீக் பிரேக் ஆகும், நாட்டிங்ஹாமோடவே கண்டிப்பா அடிச்சிருவாங்க யுனைடெட் இப்ப இருக்க ஃபார்முக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனா இந்த கேம்ல சத்தியமா 2-2 டிரா ஆகும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் 1-0 அஹெட் போயிருப்பீங்க. ஸோ நான் ஓகே நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா சேம் டைம்ல 8:30 PM மேட்ச்ல ஆர்சனல் மேட்சும் போயிட்டு இருந்தது, அதனால நான் கவனிக்கல. அதுக்கப்புறம் லைவ் டேபிள் பாக்குறேன், கீழே இருக்கு, பார்த்தா 2 goals அடிச்சிட்டாங்க இவங்க. ஸோ ஓகே பழைய யுனைடெட் வந்துட்டேன்னு நினைச்சா பார்த்தா இன்னொரு கோல் அடிச்சு 2-2 ஆனீங்க. ஆனால் அதான் முறியல ஒரு முக்கியமான கோல் லைன் கிளியரன்ஸ்லனா மேட்ச் வந்து 3-2 நீங்க ஜெயிச்சிருக்கலாம். பட் ஆனால் இது நீ சொல்ற மாதிரி அன்பீட்டனா இருக்குது ஓகே. பட் ஆனால் அந்த பையன் பாவம் முடியே வெட்டாம இருக்கான். அவனுக்காகவாது இன்னும் 2 கேம் ஜெயிச்சிருந்தீங்கன்னா அவன் பாவம் முடி வெட்டி அந்த அன்பீட்டன் சாரி அந்த 5 match வின்னிங் ஸ்ட்ரீக்கை முடிச்சிருப்பான். பட் he have to wait for another 5 கண்டிப்பா ஆமா. ஏன்னா யுனைடெடோட அந்த ஸ்ட்ராங் ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்டிப்பா கண்டினியூ ஆச்சு. நல்லா அடிச்சுட்டு இருந்தாங்க, நல்லா விளாண்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி செகண்ட் ஹாஃப்ல வந்து பயங்கர டிராப். ஸோ எப்போதுமே இந்த சீசன் பிளஸ் லாஸ்ட் சீசன் யுனைடெட் வந்து அந்த டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி அப்படியே உடையும், டக்குன்னு கோல் அடிப்பாங்க ஆப்போனன்ட்ஸ். அதே தான் இந்த மேட்ச்லயும் நடந்தது. பட் எப்போதும் இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் மொமெண்ட் நடந்தா யுனைடெட் அதுலேருந்து திரும்பியும் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். லாஸ்ட் 1.5 yearsஆவே அப்படிதான் இருந்தது. பட் இந்த கேம்ல திரும்பியும் ஒரு வின்னருக்கு போக வச்சு கடைசியில் அஷோ 3 point எடுக்க முடியலேடா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா ஒரு கட்டத்துல 1 point பெரிய விஷயம். இந்த மேட்ச்ல நீங்க 3 point எடுத்திருக்கணும். ஏன்னா இது வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவங்க பாட்டம்ல இருக்காங்க. நீங்க இருக்க ஃபார்முக்கு 3 points எடுத்திருக்கணும். ஜெயிச்சிருந்தா நீங்க கரண்டா செகண்ட் வந்திருப்பீங்க. இது ஒரு பெரிய மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஓகே பார்ப்போம். ஓகே கோயிங் டு நெக்ஸ்ட் கேம், ஆர்சனல் 2 Burnley 0 இன் டர்ஃப் மோர். ஸோ இன்னொரு வின், அகைன் வின். அண்ட் நம்ம இந்த அக்டோபர் ஃபார்ம் நீங்க பார்த்துருப்போம். அக்டோபர்ல வந்து நம்ம 6 game ஆடி 6 ஜெயிச்சிருப்போம், 6 clean sheet in all competitions. அண்ட் நவம்பர்ல இப்போ ஃபர்ஸ்ட் கேம் ஜெயிச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட் 7 games 7 consecutive wins with 7 clean sheets. ஸோ நாங்கள் அந்த டிஃபென்சிவ் ரெக்கார்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கோம். ப்ளஸ் அவே ஃப்ரம் ஹோம் எந்த ஸ்டேடியம் போனாலும், நீ சாம்பியன்ஸ் லீகாக இருந்தாலும் சரி, பிரீமியர் லீகாக இருந்தாலும் சரி, இன்னும் ஸ்டெடியாக ஆடிட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கோல் பில்டப் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதே அகைன் செட் பீஸ் ஒரு கார்னரில் நாங்கள் திருப்பி ஒரு கோல் அடித்தோம். அண்ட் கியோகரிஸ் கரெக்ட் பொசிஷனில் இருந்தார் அண்ட் ப்ராப்பர் ஹெட்டர் அடிச்சு 1-0 போவார். செகண்ட் கோலுக்கு அவர் தான் ஒரு ஆர்கிடெக்டாகவே இருப்பார். ஒரு சம லாங் பாஸ் போட்டு ட்ரொசார்டுக்கு போவார். அண்ட் ட்ரொசார்டு ஒரு ப்ராப்பர் கிராஸ் அண்ட் டெக்லான் ரைஸ்க்கு ஒரு சம ஹெட்டர் போடுவார். அண்ட் டெக்லான் ரைஸ் உண்மையிலே சொல்லணும், அங்கேருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஃபினிஷ் பண்ணியிருப்பார். ஸோ 2-0. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமில் நாங்கள் எனக்கு தெரிஞ்சு பிரைட்டாக இருந்தோமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா Burnley வர ஆரம்பிச்சிட்டாங்க. Burnley வந்து ஈக்குவல் ஃபைட் கொடுத்து அந்த கேமில் வந்து ஏதாவது எடுக்கணுன்றதுக்காகவே ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஆடினாங்க. பட் ஆனால் ஆர்சனல் டிஃபென்ஸ் ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஸ்டெடியாகவே இருந்தது. Burnleyயால் ஒன்றுமே பண்ண முடியல. அண்ட் அதே மாதிரி தான் இந்த லாஸ்ட் 4 matchesல ஒரே ஒரு ஷார்ட் ஆன் டார்கெட் தான் பிரீமியர் லீக்ல இருந்தாங்க. அதுவும் அந்த என்கேடியா வருது, அதெல்லாம் அஃபிஷியலாக ஆன் டார்கெட் கூட அவர் எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி இருக்கு ஆர்சனலுக்கு. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 15 games ஆடி 15 gamesல 3 match தான் கோல்ஸ் விட்டுருக்காங்க அக்ராஸ் ஆல் காம்படிஷன்ஸ். ஸோ 12 கேம் கிளீன் ஷீட் வச்சிருக்கோம். வேற லெவல். அதான் நீங்க FPL விளாண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 3 ஆர்சனல் பிளேயர் என்னன்னா ராயா, சலீபா, டிம்பர் இல்லை கலாஃபியோரி வச்சிருங்க, அவ்வளோதான். நேற்று கூட கேப்ரியல் ஒரு அசிஸ்ட். ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து கியோகரிஸ் ரிட்டர்னிங் டு அந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபார்ம். ஏன்னா இந்த சீசன் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா விளாண்டாரு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த
ஹோல்ட் அப் பிளே அண்ட் பில்ட் அப் பிளே அதெல்லாம் இருந்தது. பட் கோல்ஸ் அண்ட் அந்த ஃபைனல் தேர்ட் த்ரெட் வந்து இந்த மேட்ச்ல நிறையாவே இருந்தது. ஸோ இது வந்து இதே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சு கண்டினியூ பண்ணாருன்னா அவர் ஆமா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சேஞ்ச் இன்ஜுரினால சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவர் இருந்திருந்தா கண்டிப்பா ஹேட்ரிக் வச்சுப்பாங்க. இந்த கேம் செம்மையா ஆட்டிருந்தாரு. அவர் வந்து என்ன சொல்றது, பர்ன்லி டிஃபெண்டர்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் ஆனால் அதான் சொல்றேனே, அவர் கோல்ஸ் அடிக்காட்டியும் அவர் பிரசன்ஸ் வந்து எந்த அளவுக்கு டிஃபென்சிவ் ஷேப் ஆப்போனன்ட் டீமுக்கு பிரேக் ஆகுதுன்னா சைட்ல இருக்க விங்கர்ஸ்க்கு சம ஸ்பேஸ் கிடைக்கும். யூஸ்வலா ஆர்சனல் டீமுக்கு இது கிடைக்கவே கிடைக்காது. லாஸ்ட் ஃபியூ சீசன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கிரம்டா இருக்கும். ஆப்போசிஷன் வந்து சம ஸ்டேபிளா ஸ்ட்ரக்சர்டா இருக்கும்போது விங்கர்ஸ்க்கு ஸ்பேஸே கிடைக்காது. ஸோ ஒரு இதுவே இருக்காது. இப்போ யோக்கரிஸ் வந்துட்டனால ஒரு 2 மேன் வந்து அவர் பிளாக் பண்ணி ஒரு கான்ஸ்டன்டா இருக்கனால இவர் கரெக்டா பால் வின் பண்ணா 2 சைடு ஃப்ரீயா இருக்கு. ஸோ 2 விங்கர்ஸ்க்கும் செம ஈஸியா மூவ் பண்றதுக்கு ஸோ அவர் ஸ்பேஸ் நல்லா ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாரு. பட் ஆனால் நம்ம சொன்ன மாதிரி இது மட்டுமே பத்தாது, கோல்ஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ 4th பிரீமியர் லீக் கோல் அடிச்சிருக்காரு, சாம்பியன்ஸ் லீக் 2 அடிச்சிருக்காரு, 6 அடிச்சிருக்காரு. பட் ஆனாலும் இது பத்தல அவர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. ஏன்னா பிகாஸ் லாஸ்ட் சீசன் அவர் தான் மோஸ்ட் கோல்ஸ் அடிச்சாரு யூரோப்ல. அதனால ஓகே பார்ப்போம், இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஸோ பிக்கப் ஆகி நல்லா ஆடுவார் நம்புவோம் கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கேம் வந்து லிவர்பூல் அவங்களோட லூசிங் ஸ்ட்ரீக் 4 கேம் லூசிங் ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணி 2-0 வின் பண்ணிருக்காங்க அகேன்ஸ்ட் குட் இன்ஃபார்ம் வில்லா டீமோட. ஸோ பட் ஸ்டார்டிங்ல பார்த்தா வில்லா தான் வந்து பயங்கர ஸ்பார்க்கிங்கா ஆடினாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு மார்கன் ராஜஸ் வந்து ஒரு நல்ல ஷாட் அடிப்பாரு, மமாதாஸ்விலி சம சேவ், அப்புறம் கேஷ் ஒரு சம ஷாட் அடிப்பாரு, ராஜஸே இன்னொரு ஷாட் அடிப்பாரு. ஸோ வில்லா தான் கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த ஷாட்ஸ் வந்து பயங்கர திறமையா இருந்தாங்க. பட் அப்போதான் மார்டினஸ் வில்லாவோட கோல் கீப்பர் ஒரு கேவலமான ஒரு மிஸ் பாஸ் பண்ணதுல வந்து சாலா டைரக்டா கோல் அடிச்சிருவாரு. அதுல ஸ்டார்ட் ஆச்சு லிவர்பூலுக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறம் அப்படியே பில்ட் ஆகி கிராவன்பர்ச் வந்து ஒரு செமையா மூவ் பண்ணி மிட்ஃபீல்ட்ல இருந்து அப்படியே பாக்ஸ் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல போய் ஒரு நல்ல ஷாட் அடிப்பாரு. ஸ்லைட் டிஃப்ளெக்ஷன்ல கோல் போவோம். ஸோ அதுலேயே 2-0 ஓகே ப்ராப்பரா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேஜரா வந்து வில்லா பெரிய த்ரெட் பண்ணல. பட் ஆனா இந்த கேம்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டீம் அவங்களோட லைன் அப் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டீம்ல வேர்ட்ஸும் பெஞ்சு, இசாக்கும் பெஞ்சு, ஃப்ரண்ட் 3 வந்து கேக்போ, எக்கிட்டிகே, சாலா இருப்பாங்க. அண்ட் எப்போதும் வந்து ரைட் பேக் ஆடுவார் சோபோஸ்லை. பட் இந்த கேம்ல கேம் போட்டு விளாண்டாங்க. அதுலேயே நமக்கு கிளியரா தெரிஞ்சது எவ்வளோ த்ரெட்டனிங்கா வந்து ஒரு சரியான கிராஸ் போடுவாரு. அது வந்து எக்கிட்டிகே ஹெட்டர் பண்ணுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ரூல்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அண்ட் அவரே வந்து அந்த எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் வரையும் நல்லா எடுத்துட்டு போய் ஒரு செம ஷாட் அடிப்பாரு. ஸோ இந்த மாதிரி த்ரெட்டனிங்கா ஆடும் போது அவரு போய் ரைட் பேக்ல போட்டு ஆடினா எப்படி? கண்டிப்பா. ஆனா இதுலயும் மென்ஷன் பண்ணணும் கிராவன்பர்ச்சோட கம்பேக் இது. ஏன்னா அவர் இன்ஜுரி போயிருந்தாரு. ஸோ அவர் கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்ணாங்க மிட்ஃபீல்ட்ல. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மிட்ஃபீல்ட் செம ஸ்டேபிள் ஆச்சு. அவர் வந்து கோல் டட்டும் இல்லாம அந்த ஷேப் மெயின்டைன் பண்றது கிராவன்பர்ச் மிட்ஃபீல்டுக்கு மஸ்ட். ஏன்னா இப்போ மெக்காலிஸ்டர், கிராவன்பர்ச் இருக்காங்க. அண்ட் சோபோஸ்லை முக்கியமா அந்த கேம்ப் பொசிஷன் ஆடியானு பிகாஸ் இஸ் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். அவர் ரைட் பேக்ல இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. அவர் ஃபுல் பொட்டன்ஷியலை நீங்க யூஸ் பண்ணணும்னா நீங்க நல்லா ஹையர் ஆஃப் த பிச் தான் ஆட விடணும். ஆனால் அவங்க என்ன பண்ண வேர்ட்ஸ் இசாக்கெல்லாம் செட்டில் பண்றதுக்காக நிறைய பிளேஸ் ஃபிட் பண்ணுன்றதுக்காகவே மாத்தி ஆட வச்சாங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா 4 பிரீமியர் லீக் கன்சிக்யூட்டிவ் கேம்ஸ் தோத்தாங்க. அண்ட் வில்லா 4 கேம்ஸ் ஜெயிச்சாங்க. ஸோ இந்த கேம் வந்து கண்டிப்பா வில்லா ஏதாவது பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஆஸ் யூஷுவல் லிவர்பூல் ஆன்ஃபீல்ட்ல ப்ராப்பராக வின் பண்ணி திருப்பி எனக்கு தெரிஞ்ச சீசனுக்குள்ள வராங்க. பட் நெக்ஸ்ட் கேம் வந்து செம டஃப்பான கேம்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா ரியல் மேட்ரிடோட ஆடணும் யூசிஎல்ல, அண்ட் எத்தியாடுக்கு போய் மேன் சிட்டி ஆடணும். அது எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க, அவங்க இந்த கம்பேக்கை வந்து அங்கேயும் காட்டுவாங்களான்னு நம்ம பார்ப்போம். இந்த டீம் லைன் அப்லயும் வந்து மிலோஸ் கர்கஸும் விளாட்ல, ராபர்ட்சன் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு லெஃப்ட் பேக்ல. ஸோ அந்த லீடர்ஷிப், அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இந்த மாதிரி டீமுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க எவ்வளோ பிளேயர் வேணாலும் வாங்கலாம், ஆனால் எல்லாரையும் ஒரே டைம்ல ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறது தான் தப்பு. கண்டிப்பா. ஸோ இந்த வேர்ட்ஸ் இசாக் எஸ்பெஷலி வந்து ப்ரீ சீசனே இல்லை. ஸோ மேட்ச் ஃபிட்னஸ் வர்றதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஸோ அவங்கலாம் கப் காம்படிஷன்ஸ் யூசிஎல்ல கொஞ்சம் ஃபார்ம் ஏற்றி கொஞ்சம் மேட்ச் ஃபிட்னஸை ஏற்றி அதுக்கப்புறம் போட்டால் கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். எஸ். ஓகே, கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம். இது ஒரு லண்டன் டர்பி. செல்சி வான்ஸ் பர்சனல் இன் ஸ்பர்ஸ் ஸ்டேடியம். ஸோ இது வந்து ஒரு பெரிய புது கதைலாம் கிடையாது. செல்சி யூஸ்வலாக ஸ்பர்ஸ் ஹோமுக்கு போய் அடிக்கிறது, ஸ்பர்ஸே அடிக்கிறதா தான். நீங்கள் ஹெட் டு ஹெட் பார்த்தாலே தெரியும். ஒரு 43 கேம்ஸ் செல்சி ஜெயிச்சிருப்பாங்க, 10 கேம் தான் ஸ்பர்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு காம்படிஷனே கிடையாது. ஸ்பர்ஸ் எப்போ போனாலும் போய் அடிச்சு புரோட்டா குருமா சாப்பிட்ற மாதிரி தான் இது செல்சிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேமு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பர்ஸ் தான் வந்து பெட்டர் ஃபார்மில் இருந்தாங்க. செல்சி வந்து லாஸ்ட் கேம் வந்து சண்டர்லாண்ட் தோத்துட்டு ஒரு செட்பேக் இருந்தது. பட் இந்த கேம் வந்து செம சாலிடாக ஆடி ஸ்ட்ராங்காக ஆடி 1-0 ஜெயிச்சிருப்பாங்க. அது முக்கியமாக மாய்சஸ் காய்சேடோ மிட்ஃபீல்டில் ஆஸ் யூஷுவல் ஒரு டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அந்த கோல் பில்டப் ஆன ரீசன்மே அவர் தான். அவர் அழகாக ப்ரெஸ் பண்ணி விக்கி வேண்டவன் மிஸ்டேக்கை கன்வெர்ட் பண்ணி ஒரு செல்ஃபிஷாக இல்லாமல் ஒரு பாஸ் போடுவார். ஜாவோ பெட்ரோ ஒரு கோல் அடிப்பார். அண்ட் அவரோட கோல் ட்ராட் அவர் ரொம்ப மேட்சாக ஸ்டார்டிங் சீசனில் நல்லா ஆடிப்பார். அதுக்கப்புறம் நிறைய மேட்ச் கோல்ஸ் அடிக்காமல் இருந்தார்.
மில்லர் இப்போ ஒரு கோல் அடிச்சு அவருக்கும் ஃபார்முக்கு வந்து 1-0 செல்சி ஜெயிக்கிறாங்க வித் க்ளீன் ஷீட். ஸோ கமிங் பேக், அதாவது 17 பாயிண்ட்ஸ் ஈக்குவல் வித் ஸ்பர்ஸ். ஸோ அவங்க சீசனை திருப்பி ரெடம்ஷன் பண்ணி திருப்பி சீசனுக்குள்ள வந்திருக்காங்க. கண்டிப்பா. அதுவும் இப்போ ஸ்பர்ஸ் வந்து ரொம்ப வியர்டா இருக்கு. அவங்க வந்து அவேல போய் ஸ்ட்ராங்கா ஜெயிக்கிறாங்க, ஆனா ஹோம்ல வந்து கேவலமா தோத்துடுறாங்க. அதான் புரியல என்ன பண்றாங்கன்னே புரியல. பட் அகைன் நீ சொன்ன மாதிரி ஜாவ் பெட்ரோ ஒரு நைஸ் பேக் டு கோல்ஸ் ரொம்ப முக்கியம் அவருக்கு. பிளஸ் செல்சிக்கு ஸ்ட்ரைக்கர்ஸே இல்லாத நிலைமையில வந்து அவங்க ஸ்ட்ரைக்கர் ஸ்கோர் பண்றது ஜஸ்ட் லைக் கியோகெரஸ் மாதிரி தான். ஸோ என்னதான் ஃபுல் டீமே கோல் அடிக்கிறாங்க எல்லாரும் வராங்கன்னாலும் அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபயர் பண்ணும் போது சுத்தி இருக்கவங்களுக்கு செம கான்ஃபிடன்ஸ் ஆயிரும். ஸோ அவங்க இப்போ கை சைடு மாதிரி பொசிஷன்ல இருக்கும் போது ஈஸியா அப்படியே பாஸ் போட்டுருவாங்க யோசிக்காம. ஸோ குட். ஸோ செல்சி அண்ட் ஸ்பர்ஸ் நெக்ஸ்ட் ஸ்பர்ஸுக்கு வந்து பிரீமியர் லீக்ல யுனைடெடோட ஆடுறாங்க. ஸோ அகைன் ஹோம்ல தான் ஆடுறாங்க. அதே ஆமா, அப்போ உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா உங்க ஹோம் வந்தாங்கன்னா அவங்க நல்லா ஆடுவாங்க. ஆனா ஆக்சுவலா யுனைடெட் ஹோம்ல இந்த சீசன் நல்ல ஃபார்ம்ல இருக்கும். பட் பாப்போம் என்ன திரும்பி அதே மாதிரி ஸ்பர்ஸ் ஹோம்ல நல்லா விளையாட மாட்டாங்களா இல்ல நாங்க அவேல நல்லா விளையாட மாட்டோமா. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம் நெக்ஸ்ட் வீக் இருக்கு கண்டிப்பா. அண்ட் நெக்ஸ்ட் கேம் வந்து கிறிஸ்டல் பேலஸ் 2 பிரென்ட்ஃபோர்ட் 0. ஸோ பேலஸோட ஸ்ட்ராங் ரன் வந்து கொஞ்சம் கட் ஆயிருந்தது. அவங்க கொஞ்சம் செட்பேக்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. பட் தே ஆர் பேக் அகைன் அண்ட் ஒன்ஸ் அகைன் ஜான் பிலிப் மட்டேட்டா ஸ்கோர்ஸ். சரியான ஹெட்டர். அவர் ஹெட்டர் வந்து அப்படியே டிங்க் ஆகி உள்ள போவோம். அது வந்து அன்சேவபிள். அது கண்டிப்பா அது ஆக்சுவலா வந்து கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஹெட்டர். அதுக்கப்புறம் இஸ்மைலா சார் வந்து இந்த கேம்ல பயங்கர பிரைட்டா இருந்தாரு. நிறைய சான்சஸ் ஒரு வந்து அப்படியே செஸ்ட்ல எடுத்து அப்படியே வாலி அடிப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி ஜஸ்ட் மிஸ் ஆகும். அப்புறம் கடைசியில வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போய் 1-on-1 அடிப்பாரு. அதுவும் அன்பார்ச்சுனேட்லி போஸ்ட்ல பட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்வால்வ்மெண்ட்ஸ் இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரால் ஸ்கோர் பண்ண முடியல. அண்ட் அகைன் செகண்ட் கோல் வந்து ஒரு லாங் த்ரோல வந்து அன்பார்ச்சுனேட்லி பிரென்ட்ஃபோர்ட் கேப்டன் நேத்தன் காலின்ஸ் ஹெடர் பண்ணது வந்து டைரக்டா ஓன் கோலா போயிடும். பட் டிஸ்பைட் ஆல் திஸ் நம்ம பேலஸ் தான் வந்து ஹோம், பிரென்ட்ஃபோர்ட் அவேல தான் வந்து ஆடுறாங்க. பட் ஸ்டில் பிரென்ட்ஃபோர்ட் 65% பொசிஷன். ஸோ கண்டிப்பா வந்து அவங்களோட பிரென்ட்ஃபோர்டும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. லிவர்பூல் ஜெயிச்சிட்டு தான் வந்தாங்க. ஸோ அவங்களோட இது வந்து கண்டினியூ பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பேலஸ் டிஸ்பைட் XG எல்லாமே கம்மியா தான் இருந்தது. ஆனாலும் அந்த 2 கோல்ஸ் அடிச்சு இந்த வின்னை எடுத்துட்டு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. ஆமா, ஏன்னா பேலஸோட டிஃபென்ஸ் பத்தி நம்ம எல்லா கேமும் பேசியிருக்கோம். ஆர்சனல் கேம்லயும் பேசியிருந்தோம். அந்த 1-0 வந்து கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் அவங்க மிட் வீக்ல நீ கரபா கப்ல லிவர்பூல் ஹோம்க்கு போய் ஆன்ஃபீல்ட்ல போய் 3-0 ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கரெக்டான பேட்டில்னு சொல்லுவேன். ஏன்னா பிரென்ட்ஃபோர்ட் லிவர்பூல் ஜெயிச்சிருக்காங்க. பிரென்ட்ஃபோர்டும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பேலஸும் நல்ல ஃபார்ம்ல டிப்பானாலும் திருப்பி ஃபார்ம் பண்றாங்க. பிளஸ் அவங்க வந்து டிஃபென்சிவ்லி இந்த சீசன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இந்த பேட்டில் போகும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் பேலஸ் கேம் ஆஃப் ஃப்ரெண்ட். ஓகே, coming on to the next game வந்து West Ham 3 and Newcastle 1. so West Hamக்கு ரொம்ப ரொம்ப crucial-ஆன victory because அவங்க வந்து இந்த சீசன் பெர்ஃபார்மே பண்ணாம இருந்தாங்க. ப்ளஸ் ஆஃப்டர் ஃபெப்ரவரி இந்த சீசன் வந்து இந்த சீசன் இல்லை ஃபெப்ரவரிக்கு அப்புறம் இப்போதான் அவங்க ஹோம் வின்னே பண்றாங்க. ஸோ இது முக்கியமான 3 points ஃபார் West Ham and Nuno because 4 points இருந்தாங்க. 4 points இருந்தாங்க. அவங்களுக்கு சேஃப்டியே இன்னும் 6 points அஹெடா இருந்தாங்க பர்ன்லி. பட் இப்போ ஜெயிச்சனால இப்போ 7 points வந்து 3 points தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மொமெண்டம் வைஸும் சம வின்னு. பாயிண்ட்ஸ் டேபிள் இப்போ விட்டாலுமே அவங்களுக்கு என்ன சொல்றது மைண்ட் செட் ரீதியாகவே அவங்களுக்கு வந்து இந்த வின் ரொம்ப மஸ்ட். ஏன்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்சஸ் எப்படி ஆட போறோன்றது இந்த மேட்ச்ல இருக்கு. ஏன்னா நியூகாசில் நார்மல் ஆப்போனண்டே கிடையாது. யூசிஎல் ப்ரூவன் டீம். யூசிஎல்லையும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆட்டிருக்காங்க. ப்ரீமியர் லீக்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. அதான் சொன்னேன், நியூகாசில் பொறுத்த வரையும் அவங்க ஹோம்ல செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் அவங்க அவேலையும் அவங்க ஹோம் ஃபேன்ஸ் மாதிரி சத்தம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவேல அவங்க எப்போதுமே லாஸ்ட் ஃபியூ சீசன் எவ்வளோ ஸ்ட்ராங் டீம் வச்சிருந்தாலும் அவேல அவங்க விளையாடவே கிடையாது. ஆனால் ஹோம்ல மட்டும் செம டாமினண்டாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய டீம் வந்தாலும் நின்று ஆடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹாம் செமையாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பவன் வந்து நல்லா ஷாட் அடிச்சிருப்பாரு. அது போஸ்ட்டில் போட்டு வெளியே போவோம். அப்புறம் பெனால்ட்டி வின் பண்ணியிருப்பாரு. ஆனால் அது பெனால்ட்டி கிடையாது, ஏன்னா பால் சேலஞ்சு. அதுக்கப்புறம் வரிசையாக இந்த மாதிரி மோமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். ஆஸ் யூஷுவல் ஜாஷ் மர்ஃபி வந்து 4th மினிட்டே பேக் டு பேக் போன மேட்சும் கோல் அடிச்சு இந்த மேட்சும் கோல் அடிச்சு 1-0 அஹெட் போவாங்க. அண்ட் உடனே நம்ம லூக்கஸ் பக்கெட்டா வந்து செம கோல் அடிப்பார். சரியான கோல் அது அடிச்சு 1-1 உள்ளே வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்ற இது ஆஸ்பெக்ட் போகும்போது ஒரு ஓன் கோல் வந்து அழகாக ஒரு கிராஸ் போடுவார் வேன் பிசக்கா. அது ஓன் கோலாக கன்வெர்ட் ஆயிரும் ஸ்வென் பாட்மன். ஸோ இந்த மாதிரி சில லக்கியான மூமெண்ட்ஸ் தான் வெஸ்ட் ஹாம் ஒரு சீசனுக்கு தேவைப்பட்டது. அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் கோல் வந்தது. அண்ட் அப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஸோ நியூகாசில் கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணாங்களான்னு கிடையாது. அதுக்கப்புறம் லாஸ்ட் மொமெண்ட் ஆஃப் த கேம் கவுண்டர் போய் பவன் அடிச்சு போப் வந்து ஏதோ பண்ணி சேவ் பண்ணுற இப்போ தாமஸ் ரைச்சக் சொறி விட்டு 3-1 victory. ஸோ வெஸ்ட் ஹாம் மஸ்ட் நீடட் வின். கண்டிப்பா நூனோக்கும் இது ஒரு பயங்கர கமாண்டிங்கான விக்டரி. பிளஸ்
இந்த 3 பாயிண்ட்னால அவரோட பழைய கிளப் ஃபாரஸ்டுக்கு மேல போயிட்டாரு. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் தான் அவங்களுக்கு. ஏன்னா நூனோ அப்படியே வச்சிருந்தாங்கன்னா ஃபாரஸ்ட் இந்நேரம் கண்டிப்பா வேற பொசிஷன்ல இருந்திருப்பாங்க, கண்டிப்பா ரெலிகேஷன் பேட்டில்ல இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ வெஸ்ட் ஹாம் ஸ்ட்ரகிளிங் டீமுக்கு போய் அவங்களே திரும்பி ஃபாரஸ்ட் மேல கொண்டு வர்றாருன்னா சம ஸ்டேட்மெண்ட். தெரிஞ்சு அவர் எடுத்த ஃபாரஸ்ட் 6 பாயிண்ட்ல 4 பாயிண்ட் அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எடுத்ததுதான். அதை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க அவனுங்க. அதனால நூனோ வந்து இந்த டீம் சேர்த்தாலே அவர் தனி டேபிள்ல நல்ல பொசிஷன்ல இருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் கேம் பிரைட்டன் ஒரு கமாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் 3-0 victory against Leeds United. வெல்பெக் பேக் டு ஸ்கோரிங் அகைன் அண்ட் டியோகோ கோமஸோட டபுள். ஸோ இந்த கேம்ல வந்து ரொம்ப யூனிக்கான ஆஸ்பெக்ட் என்னன்னா பிரைட்டனோட 3 கோலுமே வந்து கட் பேக் பண்ணுவாங்க. அவங்க விங்கர்ஸ் விங் பொசிஷன்ல இருந்து கட் பேக் பண்ணி ஒரு அழகான 3 கோலுமே வந்து டாப்பின் கோல்ஸ் மாதிரி இருக்கும். பட் சரியான கோல்ஸ் 3மே. ஆக்சுவலா 4th கட் பேக்கும் ஒன்று பண்ணுவாங்க, அதுவும் அடிப்பாங்க, பட் சேவ் பண்ணிடுவாரு லீட்ஸோட கீப்பர். அண்ட் லாஸ்ட்ல வந்து ஒரு டபுள் சேவ் வேற பண்ணுவாரு பிரைட்டனோட கீப்பர். ஸோ அது வந்து அது இல்லைன்னா அவங்களால கிளீன் ஷீட் வச்சிருந்திருக்க முடியாது. அண்ட் டிஸ்பைட் ஆல் ஆஃப் திஸ் வந்து பிரைட்டன் லாஸ்ட் கேம் என்னதான் தோத்தாலும் இந்த கேம் வந்து 3.25 XG வச்சு பியூர் டாமினன்ஸ் செஞ்சுட்டாங்க லீட்ஸை. அண்ட் லீட்ஸும் மோசமான ஃபார்ம்லலாம் கிடையாது, இந்த சீசன் நல்லா தான் விளையாண்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் வந்து ஒரு லாஸுக்கு அப்புறம் திரும்பி வந்து ஹோம்ல பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிரைட்டன். அண்ட் எல்லாருமே இந்த ஃபார்வர்ட்ல இருந்து லாஸ்ட் கேம் மின்டே காணா போயிட்டாரு, ரிட்டரும் காணா போயிட்டாரு. பட் இந்த கேம்ல எல்லாரும் வச்சு செஞ்சுட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா போன 2 கேம் தோத்துருந்தாங்க யுனைடெட் அண்ட் ஆர்சனலோட. அதனால கண்டிப்பா பிரைட்டனை வந்து எப்படி ஆட போறாங்கன்னா ஹோம் கேம் இது. அதே தான் இந்த சீசன் சொல்ல போனோம்னா இந்த மிட் டேபிள் டீம்ஸ் அண்ட் பாட்டம் டீம்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா அவே கேம்ஸ்லாம் பெர்ஃபார்மே பண்றது இல்லை, ஹோம் கேம்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா விளையாடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த கேமும் நல்லா விளையாண்டு 3-0 win. ஸோ குட் ஃபார் தம். Going to the next game, Manchester City 3, Bournemouth 1, and crucial win for Man City because Bournemouth வந்து ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருந்தாங்க. அவங்க செகண்ட் ஸ்பாட்ல இருந்தாங்க டேபிள்ல. ஸோ அவங்கள ஆட போகும்போது மேன் சிட்டி எப்படி இந்த கேம் அப்ரோச் பண்ண போறாங்கன்னு நினைக்கும் போது ஆஸ் யூஷுவல் எர்லிங் ஹாலாண்ட் ஸ்கோர்ஸ் அ பிரேஸ். எனக்கு தெரிஞ்சு சீசன்ல 13th கோல் 10 மேட்சஸ்ல அடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு சம ஃபார்ம்ல இருக்காரு. மேன் சிட்டி என்ன ஃபார்ம்ல இருந்தாலும் ஹாலாண்ட் தனி ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் சர்க்கியோட ரிட்டர்ன் சொல்லி ஆகணும். அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகி 2 அசிஸ்ட், ஃபர்ஸ்ட் 2 ஹாலாண்ட் கோலுக்கு அவர் தான் அசிஸ்ட் போட்டிருப்பாரு. ஸோ அது வந்து நல்லா பாசிட்டிவா போய் மேன் சிட்டி நல்லா போயிட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி டைலர் ஆடம்ஸ் அவங்களுக்கு ஒரு கோல் அடிச்சு கேம்குள்ள வருவாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஏதோ சொன்னேன், போர்ன்மவுத் டிஃப்ரெண்டா ஆடினாங்க இந்த கேம். வந்து நீ பார்த்தனா மேன் சிட்டி போர்ன்மவுத் வந்து யூனோ ரிவர்ஸ் போட்ட மாதிரி ஆடுவாங்க. ஏன்னா போர்ன்மவுத் வந்து அந்த அளவுக்கு பொசிஷன் வைஸ் பாசிங் வைஸ் ரொம்ப டாமினண்டா இருந்தாங்க. அதான் அவே ஃப்ரம் ஹோம் சிட்டி ஹோமுக்கு வந்து ஆடும் போது எல்லா டீமும் வந்து கொஞ்சம் ஃபம்பிள் ஆகிருப்பாங்க. கண்டிப்பா ஃபார்ம்லாம் விட்டுரு பெப் டீமை எப்போ ஆடினாலும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் அவங்க அந்த பயம்லாம் இல்லாமல் நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஆடினாங்க. பட் ஆனால் அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் 2 கோலுமே எனக்கு தெரிஞ்சு 3 கோலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹையர் ஆஃப் த பிச் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு 2-3 பாஸ்ல பிரேக் பண்ணி போய் ஹாலாண்ட் அடிச்சிருவாரு. ஸோ அந்த மாதிரி டீம்லாம் வந்து மேன் சிட்டி மாதிரி ஒரு குவாலிட்டியான டீமை ஃபேஸ் பண்ணும்போது, ஒரு ஹாலாண்ட் மாதிரி குவாலிட்டியான அட்டாக்கரை ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லீக்கி டிஃபென்ஸ் வச்சுக்கவே கூடாது. நீ டிஃபென்ஸ்ல விட்டுட்டே இருந்தா நீ என்னதான் அட்டாக்கிங் ஆனாலும் கோல் அடிக்க முடியாது. ஸோ டிஃபென்ஸ் ப்ரையாரிட்டியா இருக்கணும். பட் ஆனால் இம்ப்ரெசிவ் சைன்ஸ். ஆனால் போர்ன்மவுத் இதுக்கு முன்னால இப்படி ஆடினாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த அளவுக்கு ஃபைட் பண்றாங்க. அவங்க மேனேஜர் பிளேஸ்லாம் வந்து சம காண்டாறாங்க கோல் விட்டா. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான, அதாவது இந்த மித்த கேம்ஸ்லாம் அவங்க நல்லா விளாண்டாலே நல்ல பொசிஷன்ல இருப்பாங்கன்னு சொல்லலாம். அண்ட் மேன் சிட்டி செகண்ட் வந்துட்டாங்க டேபிள்ல. அவங்களுக்கும் ஆர்சனலுக்கும் இப்போ 6 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு அவங்க வராங்க ஆக்சுவலி டெஸ்பைட் ஆஃப் என்ன ஃபார்ம்ல இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் வில்லாவோட தோத்துருந்தாங்க. பட் இந்த கேம் பார்த்தா வின் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. அண்ட் 3rd கோல் மென்ஷன் பண்ணி அவன் நீக்கோ ஒரு ரைலின். அவர் இங்கிலாந்து கேப்லாம் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு. பிளஸ் அவருக்கு மத்தியஸ் நியூனஸ் வந்து ரைட் சைடில் 2 பேருமே ஃபுல் பேக்ஸ் கிடையாது. பட் ஆனால் பெப்பு மாற்றி அவர் ட்ரெமண்டஸ் கோல் செம்மையா டிரைவ் பண்ணி எடுத்து போய் லெஃப்ட் ஃபுட்ல அடிச்சிருப்பாரு. அதான் 3-1 ஜெயிச்சு டாப் செகண்ட் ஸ்பாட் போயிட்டாங்க. நெக்ஸ்ட் கேம் லிவர்பூலோட இருக்கு. ஸோ எனக்கு 2 பேருமே தோக்கணும். ஸோ பெஸ்ட் ரிசல்ட் ட்ரா பண்ணிருக்கேன். ரொம்ப ட்ரா பண்றது எங்களுக்கும் ரொம்ப நல்லது தான். நான் ஃபர்ஸ்ட் நாங்க ஜெயிக்கணும், அது வேற விஷயம். பட் ஸ்டில் சிட்டிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன்ஸ். ஹாலாண்ட் கண்டினியூஸ் ஒன்ஸ் அகேன். அண்ட் எனக்கு வந்து இந்த போர்ன்மவுத்தோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இந்த பிளேயர்ஸ் நிறைய பிளேயர் வித்தாங்க இந்த சம்மர்ல. அந்த பிளேயர்லாம் விற்காம இருந்திருந்தா இந்நேரம் வந்து ஆர்சனலோட வந்து கம்பீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க டைட்டிலுக்கு. கண்டிப்பா. ஏன்னா நம்ம லீக்கி டிஃபென்ஸ்னு பேசணும், அவங்க டிஃபென்ஸை தான் மொத்தமா வித்துட்டாங்க. கரெக்ட். ஸோ 3 டிஃபெண்டர்ஸ் ஒரு கோல் கீப்பர் அப்படியே வித்தாங்க. ஸோ அதெல்லாம் இல்லைன்னா சரியா இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கேம் ஃபுல்ஹாம் 3 and once again Wolves struggling 0. and so Fulham வந்து பயங்கர ஃபாஸ்டான ஸ்டார்ட். 9th மினிட்டே வந்து ரயன் செசனி ஒரு நல்ல கோல், நல்ல கமாண்டிங்கான கோல். அதுக்கப்புறம் வந்து ஓகே Wolves திரும்பி வருவாங்களான்னு பார்த்தா நல்லா வந்து ஒரு ரெட் கார்டு வாங்கி
அவ்வளவுதான், அவங்களுக்குள்ளேயே அவங்களே தோண்டிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்ஹாம்க்கு வந்து வாக் இந்த பார்க் தான், ஃபுல் அடி சரியான அடி அடிச்சு முடிச்சு 3 கோல் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. ஹாரி வில்சன் ஒன்று அடிப்பாரு, அப்புறம் மோஸ்கேரா ஒரு ஓன் கோல் அடிப்பாரு. அண்ட் 3-0 ஃபுல்ஹாமும் வந்து கொஞ்சம் ஷேக்கியா தான் இருந்தது. இந்த சீசன் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டா விளையாடுற மாதிரி இருக்கும், பட் அன்பார்ச்சுனேட்லி பாயிண்ட்ஸ் வராம இருந்தது. ஸோ உல்ஸ் வந்து நல்லா இந்த லாஸ்ட் 2-3 கேமா வந்து சரி அடி அடிச்சுட்டு இருப்பாங்க, கோல்ஸும் அடிச்சுட்டு இருப்பாங்க, பட் அவங்களாலையும் பாயிண்ட்ஸ் வராம இருந்தது. இந்த கேம் கண்டிப்பா அவங்களால பாயிண்ட் எடுத்திருக்க முடியும்னு அவங்க நம்பி போயிருப்பாங்க, பட் ஸ்டில் முடியல. அண்ட் இந்த லாஸ்னால அவங்க வந்து ஒரு அன்வான்டட் ஹிஸ்டரி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீம் இன் பிரீமியர் லீக் ஹிஸ்டரி தொடர்ந்து 2 சீசனா ஃபர்ஸ்ட் 10 கேம்ஸ்ல வின்னே பண்ணாம இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மோசம். ஹிஸ்டரியில எந்த டீமும் 10 கேம் ஜெயிச்சதே இல்லையா தொடர்ந்து 2 சீசன்? தொடர்ந்து பேக் டு பேக் சீசன்ஸா இல்ல போன சீசன் இப்படி தான் ஆனாங்களா? இது மாதிரி ஆடி அவங்க சர்வே ஆயிருக்காங்க, பட் இந்த சீசன் திருப்பி இதே பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சமவஸ்தை. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இதுலேருந்து வெளியே வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா முன்னாடிலாம் சீசன் வந்து இந்த ப்ரொமோட்டட் சைட்ஸ் வந்து போற ஆடுவாங்க, ஸோ அவங்க மேலே வந்துடலாம். இந்த வாட்டி ப்ரொமோட்டட் சைட்ஸ் இதாக ஆடுறாங்க. இப்போவே அவங்களுக்கும் சேஃப் ஜோனுக்குமே 8 பாயிண்ட் டிஃப்ரென்ஸு. எனக்கு தெரிஞ்சு இனிமேலேருந்து லக் அடிச்சாலுமே அவங்களால வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு மேலே இருக்கவங்க யாரு? நாட்டிங்ஹாம் வந்து 1 பாயிண்ட் எடுத்துட்டாங்க, வெஸ்ட் ஹாம் 3 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கும் மேலே இருக்கிறது யாரு? பர்ன்லி இருக்காங்க, லீட்ஸ் இருக்காங்க, எவர்டன் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸும் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ உல்ஸுக்கு எங்கேருந்து தான் அந்த பாயிண்ட்ஸ் வரும்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். அண்ட் ஓகே, லாஸ்ட் கேம் இன்னும் நம்ம கவர் ஆகல. மண்டே நைட் ஃபிக்சர் சண்டர்லாண்ட் வர்சஸ் எவர்டன். அண்ட் சண்டர்லாண்ட் இந்த கேமை ஜெயிச்சா செகண்ட் பிளேஸ் போவாங்க 20 பாயிண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த கேமுக்கு அப்புறம் ஆர்சனலை ஃபேஸ் பண்ணுவாங்க இன் ஸ்டேடியம் ஆஃப் லைட். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் பேட்டில் இருக்கும். ஸோ என்ன நடக்கும்னு தெரியல. இந்த மேட்ச்மே ஸ்டேடியம் ஆஃப் லைட்ல தான் நடக்குது. ஸோ நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா, இந்த கேம் வந்து எவர்டன் ஆடுறாங்க. எவர்டன் இந்த ஃபார்ம்ல வேற இல்ல. ஸோ 1-0 விக்டரி டு சண்டர்லாண்ட் அது நினைக்கிறேன். 1-0 தானா? ஓகே, நான் அட்லீஸ்ட் மினிமம் 2-0. நான் வந்து சரி 3-0 சொல்லாம சரி எவர்டனுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுப்போம்னு 2-0. ஏன்னா அவங்க அட்டாக்கிங் டீமா இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அவங்க டிஃபென்ஸ்லி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் ஆனா எவர்டன் 3 கோல் ஸ்பர்ஸோட விட்டது வேற. பட் ஆனா சண்டர்லாண்டோட விடுவாங்களான்னு தெரியல. தான் இந்த கேம் வந்து கண்டிப்பா முக்கியமான கேம். சண்டர்லாண்ட் கூட ஓகே வித் சண்டர்லாண்ட் ஹோம். பட் ஆனா தெரியல, எனக்கு தெரிஞ்சு 1-0. நீ என்ன சொல்ல 2-0? ஸோ கண்டிப்பா அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் வர்சஸ் செகண்ட் பிளேஸ் கிளாஷ் இருக்கும், செமையா இருக்கும், பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த கேம் வீக் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கேம் வீக் அதை போன கேம் வீக் மாதிரி நிறைய அப்செட்ஸ் இல்லை, ஒரு மாதிரி நார்மலாக போச்சு. ஆனால் பட் ஓகே, ஆஸ் யூஷுவல் நிறையா பேர் முன்னாடி போனாங்க, பின்னாடி வந்தாங்க. அண்ட் இன்னும் கொஞ்ச நாள் யூசிஎல் நெக்ஸ்ட் மேட்ச் வீக் வரப்போகுது. ஸோ மேட்சஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரிவ்யூஸ்லாம் நம்ம பார்ப்போம். அன்டில் தென் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. ரெகுலராக நம்ம கண்டென்ட் உங்களை ரீச் ஆகும். பாய்.